அம்மி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து கலர் ஆஃப் த ஹார்ட் எதில் ஸ்டாப் பண்ணணும் அதை வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணிவிடுங்கடா, ஓகேவா? அண்ட் தென் நிறைய பெண்டிங்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் பார்க்கலாம், ஓகேவா? ஷியோராக பேக்ரவுண்ட் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வெளிக்குள்ள போயிடலாம். எதில் ஸ்டாப் நம்ம அதை வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருப்போம்னா தயங்கும் நல்லா கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பான். ஸோ அவன் கொஞ்ச நேரத்தில் நல்லா தூங்கியிருப்பான். ஏர்லி மார்னிங் ஆகும்போது ஒயன் ஆஸ் யூஷுவல் எப்பயும் எழுந்து கிளம்பிட்டுருப்பா. ஸோ தேங்க் இப்போ தான் இங்கே கட்டி பிடிச்சிட்டு காணும். அது மாதிரி அவன் ரொம்ப பதட்டமாக எழுதுப்பான். எங்கே போனோம்? ஸோ அவன் எங்கன்னா போனோம். உனக்கு என்னடா பிரச்சனை? இதுக்கு இப்படி பதற? அப்போ ஒயனோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்படி உள்ளே வந்திருப்பா. ஆமாம், காஃபி ஏதாவது காலையிலேயே உன் முகத்தில் மொழியணுமா? உன் கையில் காஃபி வேணாம். இன்றைக்கி எங்கள் அம்மா கிட்டேருந்து வாங்கி குடிச்சிக்க தெரியும். அப்புறம் என்ன இன்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி மேக்கப்பில் ரொம்ப தூக்கலாக இருக்குது. எதுக்கு? எத்தனை பேரை மயக்கடி இவ்வளோ மேக்கப்பு? இல்லை நான் கேட்குறேன், சொல்ல. கல்யாணம் தானே ஆச்சு உனக்கு? அப்படியே சுற்றிட்டே இருக்க. எவன் கூடயோ வண்டியில் ஏறுற. அப்படியே சிங்காசி தான் போவியா? இப்போலாம் ரொம்ப மாடர்னாக போட ஆரம்பிச்சிட்ட. என்ன எதுக்கு? ஆமாம், நான் எங்கே மாடர்னாக போட்டேன்? ஆஸ் யூஷுவல் நார்மலாக போடுறது தானே. நான் மேக்கப்பும் பண்ணலையே. இல்லை, மேக்கப் பண்ணாலும் நீ நல்லா இருக்க மாட்டேன். யாருன்னா உன்ட்டு சொல்லிடலாம். நீ அழகாக இருக்க அப்படி இப்படின்னு. நான் நம்பிட்டுருக்காத. நீ கொஞ்சம் கூட நல்லா இல்லை. அதெல்லாம் நம்பிட்டு ஏமாந்துட்டுருக்காத. நீ நல்லா இருக்கியோ அப்படி நான் ரொம்ப அழகி அப்படி இப்படின்லாம் நினச்சிட்ருக்காது. நீ சுத்தமாக நல்லா இல்லை. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீ காலேஜ்க்கு கிளம்புடி. ஆமாம், நான் நல்லா இல்லைன்னு எனக்கே தெரியும்ல. அதை சொல்லி வேற காட்டணுமா? காட்டணும்ல. இல்லைன்னா எவன் கூட பைக்கில் போவல. மாமா என்ன ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. ஜிமின் சீனியர். யாரடி எனக்கு ஜிமின்? பாரு, மார்னிங்கே தேவையில்லாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்காத. கிளம்பு. ஸோ ஐநோ டேட்டாடி கிளம்ப போவா. அப்போ தயங்க டக்குன்னு வந்து அவளோட பேக் இப்படி இழுத்துருப்பான். ஸோ ஆமாம், என்ன ஃபாஸ்ட்டாக கிளம்புற? பைக்கில் பிக்கப் பண்ணுறேன் நானா? மெசேஜ் பண்ணானா காயில்? எங்க ஃபோன் எடு. ஆமாம், ஃபோன் எடு. ஓப்பன் பண்ணு. ஆமாம், ஓப்பன் பண்ணு. குட்ரி. என்ன மாமா? பேஸ்ட்டு டெலீட் பண்ணுறியோ? அதான் ஹேபிட்டா? அப்படியே எம்டியாக இரு. சாப்பிட்டேன். இதை மாதிரி கொஞ்சம் ஃபார்மலாக மட்டும் அப்படியே டெலீட் பண்ணாமல் வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தானே புருஷனுக்கு சந்தேகம் வராது. கரெக்டு தானடி? எனக்கு புரியல மாமா, ஏன் நேற்றுலேருந்து இப்படி பேசிகிட்ருக்கீங்க? எனக்கு சுத்தமாக தெரியல. எதுவும் தப்பாக பேசுகிறீங்க. என்னை எப்படி நீங்கள் தப்பாக பேசலாம்? எப்படி தப்பாக பேசலாமா? நீ தானடி தப்பாக நடந்துக்கிற. அதனால தான் தப்பாக பேசினேன். எனக்கு ஒன்றும் தப்பாலாம் தெரில. மாமா, எனக்கு ஒன்று மட்டும் புரியல. பொண்டாட்டின்றீங்க. ஏன் எனக்கு டிவோர்ஸ்லாம் ரெடி பண்ண ஆள் தானே நீங்கள்? இப்போ என்ன புதுசாக பொண்டாட்டி? செம்மடி செம்ம. இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னடா டிவோர்ஸ் பற்றி இன்னும் பேசல? என்னோட உனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் போலியே டிவோர்ஸ் கொடுத்தா. அப்போ தானே நல்லா இருக்கட்டும். நல்லா பொறுக்கலாம்ல. காலேஜ் உங்கள் அப்பா அதுக்கு தானே அப்படி என் பொண்ணுக்கு எதுவும் தெரியாது அப்படி இப்படின்னு நடிச்சுட்டு எல்லாம் பண்ணான். ஏன் நானும் உன்னை அப்படி தானே நம்பினேன். ஐயோ அது திட்டாதம்மா, அவளுக்கு எதுவும் தெரியாது அப்படி இப்படின்னு. ஆனால் இப்போது தானடி தெரியுது உனக்கு எல்லாமே தெரியுதுன்னு. எனக்கு தெரியாதது கூட உனக்கு தெரியுதுன்னு. மாமா, எனக்கு புரியல. ஏன் என்னை இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க? பொண்டாட்டின்னு சொல்கிறீங்கள? சொல்லுங்க மாமா. அப்போ சாரா யாரு? சாரா தாண்டி எனக்கு பொண்டாட்டி. ஒன்றும் கிடையாது. இது ஏன் தெரியுமா சொல்கிறேன்? எங்க ஒழிச்சிட்டியா அப்படி சொல்லிட்டு கையை அப்படியே உள்ளே விட்டு
கயிறு கட்டியிருக்கேன்ல, அது வரைக்கும் நீ பொண்டாட்டி தான். உன் கழுத்தில் தொங்குற வரைக்கும் நானே அறுத்து போட்டுறேன். அப்போ தான் என் பொண்டாட்டி இல்லை. அது வரைக்கும் இவன் கூட நான் சுற்றுறத அப்படி இப்படின்னு பார்த்தேன். நீ செத்தடி, நீ செத்த. அவன் காட்டாத வித்தெல்லாம் நான் காட்டுறேன். புரியுதா? நேற்று கூட என்ன எதுவுமே பண்ண விடல நீ. ஏன் ஏன் பண்ண விடல? எத்துக்கிடி புருஷன் தானே. ஏன் பண்ண விடலை? நீங்கள் அப்படி கேட்டிருந்த பரவாயில்ல மாமா. என்னை ரொம்ப தப்பாக கேட்டீங்க, என்னை ரொம்ப தப்பாக பேசுனீங்க. அதனால தான் இப்போ கூட சொல்கிறேன் மாமா, நீங்கள் என்னை பொண்டாட்டின்னு சொல்கிறீங்க, ஏதோ சொல்கிறீங்க. எதோலாம் சொல்லியே எனக்கு பொருளடி. இப்போ என்ன எனக்கு புருஷனா அப்படி இப்படின்னு, நான் புருஷனாக இருக்கிறது உனக்கு அப்படி இப்படின்னு கடுப்பாக இருக்கா? ஏன்னா நான் உனக்கு நல்லா இல்லைன்றேன், ஏன்னா உண்மையே சொல்கிறேன். எவனோ ஒருத்த பொய் சொல்கிறக்கா நீ நல்லா இருக்க அப்படி இப்படின்னு. அம்மா அது காதில் வந்துடுச்சா? அம்மா நான் பேசுறதை கொஞ்சம் கேளுங்க. ஜிம்மின்ஸ் எனக்கு ஜிம்மின் பற்றி தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். என்னை கேடி, நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சிடுச்சு. பார்த்துக்கிறேன். கிளம்பு. அம்மா அம்மா என்னடி? ஐ லவ் யூ அம்மா. மாமா ஒரு நிமிஷம் மாமா ப்ளீஸ். என்னடி? என்ன? இல்லை, நீங்கள் பொண்டாட்டின்னு சொல்கிறீங்க, யாரையும் பார்க்கக்கூடாதுன்னெலாம் சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்களா? நான் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆமாம், நான் நல்லா இல்லை தான். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் மாமா. எனக்கு தெரியல மாமா இப்படி சொல்லலாமான்னு. என்ன நீ என்கிட்ட அன்னைக்கே சொல்லிட்ட, நீ என் வாழ்க்கையில் இல்லைன்னு. ஆனால் எனக்கு உன் கூட வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு மாமா. ரொம்ப நடிக்காத, மாட்டிக்கிட்டேன்னு. ஏண்டி இதுக்கு முன்னாடிலாம் என்கிட்ட நீ இப்படி பேசினதே இல்லையடி. லவ் யூலாம் ஐயோ உனக்கு தெரியவே தெரியாது. ஒருத்தவங்ககிட்ட இப்படிலாம் பேசி ட்ரைனிங் கொடுத்துருக்கான். இல்லை எனக்கு புரியல. ஓகே, நீ அவங்ககிட்ட இதை பேசணுமா? அதனால் என்கிட்ட ரிகர்சல் பார்க்குறியா? அம்மா இல்லைம்மா, அம்மா என் நம்பு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. நீ என் கூட வாழ்றியா? என்னை விட்டுற மாட்டல. என்னை உன் கூட வாழலாம் பிடிக்கல, உன்னை நான் விட்டுருவேன். நீங்கள் நான் மேய்ச்சிக்கோ. ஆனால் கழுத்தில் அது தொங்குற வரைக்கும் ஒட்டங்கிட்டே இரு. ஏன்னா அது வரைக்கும் நீ தயாங்கூட பொண்டாட்டில. அதை அர்த்தம் நானே தூக்கி அடிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணி கட்டுருவோன்னு. அப்புறம் காலேஜில் ஒன்று ஜிம்மன் கூட பார்த்தேன். இவ்வளோதாண்டி, இவ்வளோதான் பார்த்தேன்னா அவ்வளோதான். போ. என்ன கீழே அப்படி இறக்கி விட்டுருக்க? தூக்குடி, தூக்கு மேலே தூக்கு. நீங்கள் தான் மாமா தாலி எடுக்கும் போது ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ண தெரியாதா? அப்படியே காட்டிகிட்டே போயிடுவியா? நானே அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயம் கையை வச்சு அங்கங்கே ஏதோ பண்ணிகிட்ருக்கான். ஆமாம் ஆமாம் மைதியாரு. அட்ஜஸ்ட் தானே பண்ணிகிட்ருக்கேன். மைதியாரு. ஆமாம் வலிக்குது மாமா. வலிக்கணும். அப்போ தான் இங்கே ஒருத்தன் தொட்டிருக்கான், நம்ம யாரும் தொட விடக்கூடாதுன்னு தோணும். அப்படி தானடி? அவன் தொட வந்தாலே தொட விடக்கூடாது. மாமா அப்படிலாம் இல்லை மாமா. இருக்குமே, இருக்கும். இல்லாமல் எப்படி? எல்லாமே அவன் மேலே மயக்கத்தில் இருக்கான். யாரு மாமா? நடிக்காதடி, நடிக்காத. திரும்பி திரும்பி சொல்கிறேன், நடிக்காத. நடிக்காத. நான் பார்த்தாலே எரிச்சலாக இருக்கு. கிளம்பு. ஆமா ஆமாம் நான் கிளம்புடி. இது வைனவங்க வந்து கிளம்பிருப்பா. ஸோ தேங்க்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். அப்படியே டேபிள்லேயே கை வச்சு அப்படியே குத்துவான். ஷோ என்ன புதுசாக லவ் பண்ணுறா அப்படி இப்படி நடிச்சிட்ருக்கா.
அவளுக்கு தான் என்ன பிடிக்கிறது இல்லைல்ல, அப்புறம் என்ன புதுசா? டே தயம், உனக்கு உனக்கு கடைய மாட்டாடா. உனக்கு ஜாரா தான் சரியா? ஏதாவது திங்க் பண்ணிருக்காத. அவள் உன்னை வேணாம் ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஏய் உனக்கு அவள் வேணாண்டா அப்படி சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி கோவமாக கிளம்பியிருப்பான். ஸோ வயன் இப்போ காலேஜில் தான் இருக்கா. ஸோ ஜாரா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கா. என்னன்னே தெரிலடி, தாங்க இப்போலாம் பேசக்கூட மாட்றான். என்னை பார்த்தாலே அவாய்ட் பண்ணிகிட்ருக்கான். என்னவா அந்த வயனுக்கு? ஒரு சீனியர் வந்திருக்கோம் எழுந்து கூட. ஏ வயன். சார் சாரா சொல்லுங்கள் சீனியர். என்ன நாங்கள் வந்திருக்கோம், ரெஸ்பெக்ட் கூட இல்லை. மச்சி அது விடு, அது இம்பார்ட்டன் இல்லை. நான் தேங்க பார்க்கணும்டி. அவன்கிட்ட பேச கூட மாட்றான். என்னன்னே தெரில மச்சி, கடுப்பாக இருக்குது. தெரில, ஃபோன் எப்பவுமே பண்ணுவான், கால் பேசுவான், நேரில் பார்ப்பான், மீட் பண்ணுவோம், வெளியே போவோம், எல்லாமே எனக்காக பண்ணுவான். இப்போது நான் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு கடுப்பாக இருக்குது. எப்படின்னு தெரிஞ்சா நான் ஜான்கே ஓகே சொல்லியிருப்பேன். ஜானை விட இவன் என்ன தெரியுமா பெட்டராக தெரிஞ்சா? ஜானை விட இவன் கொஞ்சம் நல்லா இருப்பான். ஏய் தாங்க நான் பேசுவார்டி, இரு பார்த்துக்கலாம். அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வாங்கினதெல்லாம் கேட்டுட்டு ஜானுக்கு ஓகே சொல்லியிருப்பியா? சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தேன்னா எனக்கு தேங்க கிடச்சிருப்பாரு. இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீ ஓகே சொல்லிவிடு. தேங்க எனக்கு வேணும். இல்லை தேங்க தான் எனக்கு பிடிக்காது. ஏய் தேங்க் போகிறான் போல, இரு நான் வரேன் அப்படி சொல்லிட்டு ஜாரா போயிருப்பா. தயம் பேபி. ஜாரா எனக்கு ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குது, கொஞ்சம் நாளைக்கு பேச வேணாம் தானே சொல்லியிருக்கோம். அப்படியே இரு. பேபி எனக்கு புரியல பேபி. என்ன சாரா பிடிக்கலடி? என்ன பிடிக்கல? என்ன பாரு, எனக்கு ஒரு மாதிரி எனக்கு சொல்ல தரல. ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அப்படி இப்படின்னு ப்ரெஷராக இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறியா அப்படி சொல்லிட்டு தேங்க வந்து கிளம்பியிருப்பான். ஸோ தேங்க தனியாக உட்காந்துட்ருக்கான். அப்போ சைனீஸ் வந்து உட்காரான். மச்சான் என்னடா கடுப்பாருங்க? இல்லைடா, சில நாய்ங்கெல்லாம் முதுகில் குத்துதுங்களா, அதனால தான். ஏய் மச்சி என்னடா? என்னடா மாமே இப்பெல்லாம் பேசுகிற? யார் என்ன முதுகில் குத்திட்டான் முதுகில்? இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் நீங்கள் தான்? டேய் மாமே என்ன கையிலே சரக்கா பைத்தியக்காரா? என்னாச்சு? என்ன ஆச்சா? உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதாடா? டேய் மாமே என்னடா எனக்கு தெரியாதா? தெரியாது அசால்ட்டாக நினச்சிட்டலடா என்ன? டேய் மாமே எதுவாக இருந்தாலும் சொன்னாதான் புரியும். நீ பாட்டு ஒல்ட்டு இருந்தா தெரியாது. சொல்லு. ஒன்றும் இல்லைடா நாயே, நீ கிளம்பி போனாலே இன்னைக்கு நிம்மதியாக இருக்கும். டேய் என்ன காலையிலே சரக்கா? என்ன எந்த சரக்கு? இந்த சரக்குடா அப்படியே ஒரு சைனீஸும் தாங்க அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு ஓயன். சீனியர் என்னாச்சு சீனியர்? என்ன நீ டெரஸ்க்கே வரல இன்னைக்கு ஃபுல்லாக? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏம்மா வரல? என்னாச்சு? ஓகேவா? இன்னைக்கு உனக்கு ஃபாஸ்டிங் கூட இல்லையே, சாப்பிட்டியா? இதான் வாங்கிட்டு வரட்டா? இல்லை வேணாம் சீனியர். ஓயன் இங்கே வா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் கை பிடிச்சி கூப்பிட்டு போயிருப்பான் டெரஸ்க்கு தான். என்னமாச்சு? ஏதாச்சும் சொன்னால் தானே தெரியும். சொல்லாமல் நீயே உன் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா அது எனக்கு என்ன புரியும் பார்க்கலாம். உன்னை ஒன்று மட்டும் சொல்கிறோம், ரொம்ப அழகான பொண்ணு. எல்லாத்துலேயும் நீ ரொம்ப அழகு. கேரக்டர் மட்டும் கிடையாது, பார்க்கவும் நீ ரொம்ப அழகான பொண்ணு. இவ்வளோ அழகான பொண்ணெல்லாம் யாரும் இங்கே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு நீ ரொம்ப அழகு. இவ்வளோ காலேஜ்லேயே அப்படி ஒரு அழகான பொண்ணு அப்படி சோகமாகவே மூஞ்சி வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கொஞ்சமாச்சு சிரிக்கலாம்ல சீனியர். உண்மையாக இப்போ எனக்கு சிரிப்பு தான் வருது. நீங்கள் என்ன அழகுன்னு சொல்லும் போதும் நான் என்ன அழகா?
ஏய் என்ன என்னம்மா அப்படி பேசுகிற நீ? நீ அழகலாமா? வேறு யார் இந்த காலேஜில் அழகு? ஏன் ஒருத்தியை காட்டிட்டு பார்க்கலாம். எல்லாரும் அழகு என்னை விட. ஓ யார் சொன்னா? எத்தனை பேரும் பின்னாடி சுற்றுறானுங்க தெரியுமா? அதெல்லாம் சும்மா ரூமர், எனக்கு தெரியாதுமா. என்ன ஆச்சு? யார் என்ன சொன்னா? உன்னை ஏதாவது சொல்லிட்டாங்களா? உண்மையாலே இந்த காலேஜில் ரொம்ப அழகான பொண்ணு நீ மட்டும்தான். மற்றவங்க கண்ணுக்கு எப்படின்னு தெரில, என் கண்ணுக்கு உன்னை விட அழகான பொண்ணு நான் எங்கேயும் பார்த்ததில்ல. சீனியர், அதை விடுங்க. எதுக்கு? அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. நீங்கள் சும்மா பேசாதீங்க. என்னம்மா இப்போ நானே போய் சொல்கிறேண்ணா? சரி, ஃபாஸ்டிங் முடிஞ்சிடுச்சுல்ல. அப்புறம் என்ன, இன்னும் சாப்பிடாம இரு, நான் போய் இதை வாங்கிட்டு வரேன். சீனியர், அதெல்லாம் வேண்டாம். வேண்டாம், நானே போய் வாங்கிட்டு வரேன். நல்லா இருக்க மாட்டேங்குது. நீ வா, 2 பேரும் ஒன்றா போகலாம். சீனியர், இல்லை வேண்டாம், பாவம் என் சீனியர். சீனியர் இல்லை சீனியர், என்ன நீ? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க கூடலாம் மிங்கிளாக வேணாவா? வா, சும்மா தனியாக உட்காந்துட்டு. சீனியர் வேணாம் வேணாம், சொன்னால் கேளுங்க சீனியர், ப்ராப்ளம் ஆகிடும். என்ன ப்ராப்ளம் ஆகிடும்? என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் உனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறியா? அவங்க எல்லாருக்கும் உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ வா. இல்லை சீனியர் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லும் போதே ஜிம்மன் கையை பிடிச்சி வாயினை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். இப்போ கரெக்டாக தயங்க அதை பார்த்துருப்பான். பார்த்துட்டு அப்படியே எழுந்து நிற்கிறான். என்ன பேசிகிட்டு இருந்தடா? என்ன பேசிகிட்டு இருந்தேன்? நீ எதுவும் பண்ணலையா? சொல்லிச்ச நீ? ஆமாம் மாமே, எதுவும் பண்ணல மாமே. என்ன மாமே கடுப்பாக பேசிகிட்டு? கொஞ்சம் பார், உனக்கு எதுவும் தெரியாதுல்ல? எங்கே ஜிம்மின் மச்சான் ஆள் கூட்ட போயிட்டு மாமே. டேய் என்னடா நடிக்கிறியா? நான் கேட்குறேன், நடிக்கிறியான்னு கேட்குறேன். டேய் எச்ச மாதிரி பண்ணாதடா. டேய் ஜிம்மோட ஆளாடா. டேய் திரும்பி எச்ச மாதிரி பண்ணிட்டுருக்காத. உனக்கு தெரியாதுல்ல, பொண்டாட்டின்னு தெரியாது. நீயும் கல்யாணத்தில் நொட்டிக்கிட்டு தானே இருந்த. சரிடா, ஜிம்னுக்கு தெரியாது. நீயும் ஜிம்னோட லவ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருந்த. தெரியாது. டேய் மச்சான், டேய் தயம். ஐயோ சீனியர், அது மட்டும் வேணாம் சீனியர். வா என் சொன்னால் கேட்கவே மாட்டேறேன், எப்போ பார்த்தாலும் வா. ஐயோ இங்கேயே வரானே. ஐயோ சைனீஸா, எங்கடா ஆளே காணோம்? வா. இல்லை வேணாம் சீனியர், வேணாம். என்னாச்சு? எதுக்கு நீ அழுகிற? வந்து நில்லுவா. சீனியர். ஐயோ ஏன் இப்படி பண்ணுறான் இவன்? டே மாமா சத்தியம் மூடிட்டு நில்லு. டே மாமே, நம்ம ஜூனியர் தான். ஓ ஓகே. என்னடா என்ன போயிட்டுருக்கு? டே அப்புறம் சொல்கிறேன் சரியா? நீ அமைதியாரு. ஏன் அமைதியாக இருக்கக்கூடாது? டே மச்சான் என்னடா? நீ இரு நீ பேசிட்டு, நான் போய் உனக்கு ஃபுட் மட்டும் வாங்கிட்டு வரேன். சீனியர், இல்லை வேணாம் சீனியர். மாமா எனக்கு எதுவும் வாய மூடுறி. யாரும் நான் மாமா? இவ்வளோ சொல்லியும் மார்னிங் அவ்வளோ சொல்லி அனுப்புகிறேன், அவன் கூட பேசாதடின்னு. ஏய் ஃபஸ்ட்டு தெரியுமாடி அவனுக்கு? நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆனது. உன்னை ஏமாத்திரியாடி நீ? அசிங்கமாக இல்லை? சி தூ, கேவலமான பொண்ணாடி நீ. எனக்கு உன்னை பார்க்கவே டே சி சொல்ல தெரிலடி, ரொம்ப கன்றாவியாக ஃபீல் ஆகுது. மாமா இல்லை மாமா, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கேளு. வாய் மூடுவேன், வாய் மூடு. நீ மட்டும் வாய் திறக்காத என்ன? சும்மா எரிச்சல் ஆகுது என்ன? சைனீஸ் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கானா? மாமா எதுக்கு சைனீஸ் அண்ணா? நீங்களாச்சும் சொல்லுங்கண்ணா.
ஏதோ தப்பு தப்பாக புரிஞ்சு மாமா ஏதோ தப்பு தப்பாக பேசிட்டாருன்னா டெய்லி ஏதோ தப்பு தப்பா ஏன் வரான் வாய மூடுறி. எனக்கு அசிங்கமாக இருக்குடி உன்னை பொண்டாட்டின்னு சொல்கிறதுக்கு வாய மூடு. டே மச்சான் என்ன ஏதோ கத்துன? ஒன்றும் இல்லைடா, பேசவே இல்லை. ஏன் பேச மாட்டேன்னு கத்துனேன், அதுக்கு பயந்துட்டு அழுகுறா. டே ஏண்டா அப்படியே குழந்த ஓகேவா நீ? இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு ஃபேஸ்லாம் கப் பண்ணுறான். இங்கே வயனுக்கா அள்ளு விடுது. இல்லை வேணாம் வேணாம் சீனியர் நீ வா அப்படி சொல்லிட்டு ஷோல்டரில் கை போட்டு டே மச்சான் சாப்பிட்டு வந்துடுவோண்ணே. அவள் வேற இப்போ வாஷிங்கில் இருந்துட்டுருக்காடா, அதனால் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. நான் தான் அப்பப்போ பார்த்து கரெக்டாக ஃபுட்டெல்லாம் தரேன். உங்கள் வீட்டில் என்ன தான் பண்ணுறாங்களோ தரல. சரி நான் போயிட்டு அவளுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? வாப்பலாம். இல்லை வேணாம் சீனியர். என்னாச்சு? இவன் கத்தந்து கலந்துட்ட. டே மச்சான் என்னடா? டே சும்மா ரொம்ப தப்பு பண்ணுறடா. எனக்கு என்னமோ தப்பாக தெரியுது மச்சான். எதுவும் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாரு. டேய் என்னடா அவன் நல்லா இருக்கா? ஈக்குவலுக்கு அவெல்லாம் தேவையாடா? டேய் என்னடா இப்படி பேசுகிற? மனசாட்சி இல்லாமல் அவளால இல்லையா? எதனால்? இந்த ஸ்கின் டோனா? டேய் மச்சான் அதுதான்டா எனக்கு பிடிச்சிருக்கே. இவ்வளோ அழகாக இருக்காடா. இங்கே பாரு எல்லாம் எப்படி இருக்குங்க. செய் எல்லாம் ஒரே மூஞ்சி மாதிரியே இருக்குது. ஆனால் இவ்வளோ பாரு, கண் அழகாக இருக்குது, மூக்கு அழகாக இருக்குது, கண் அழகாக இருக்குது, நெத்தி அழகாக இருக்குது, குட்டி குட்டியாக காது இருக்குது, அழகு கை இருக்குது. டேய் இது எல்லாருக்குமே தானடா இருக்கும். இவன் வேற உன் பொண்டாட்டின்னு தெரியாமல் அவன்கிட்டயே வர்ணிச்சிட்ருக்கான். நான் தான் செத்தேன், அது கூட தெரியாமல் நான் வேற சப்போர்ட் பண்ணுற மாதிரி பில்டப் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இங்கே தயங்க அவ்வளோ கோவம் வருது. ஸோ சைனீஸ் தான் கையை பிடிச்சி மச்சான் உன்னோட கல்யாணம் தெரிய வேணான்னு நினைக்கிறியா? இல்லை தெரியும் வாய மூடு சைனீஸ். ஓ செம்ம காண்டில் இருக்கா நீ. இவன் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாடா மார்னிங் நான் நல்லா இல்லையான்னு. ஓ ஃபீல்லாம் பண்ணுவாளா? ஏன்னா அவள் உண்மையிலே நல்லா இல்லைடா, அதனால தான் ஃபீல் பண்ணியிருப்பா போல். டேய் ஊசாடா நீ. உண்மையிலே உன் கண்ணுக்கு அழகா இல்லையா? உன் கண்ணு தான்டா பிரச்சனை. இவ்வளோ அழகான ஸ்கின் டோன் அது தாண்டி. இங்கே பாடா எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருக்காளுங்கடா. ஆனால் இவ்வளோ மாதிரி யாராவது ஒருத்தியை காட்டிட்டு சொல்ல. ஏன்னா அவளுங்கெல்லாம் அழகாக இருக்கானுங்கடா. டே மச்சான் திருப்பி திருப்பி நீ இதே சொல்கிறீங்க, நீ டென்ஷன் ஆகுது. இப்போ எனக்கு அழகு தான், உனக்கு நல்லா இல்லைண்ணா மூட்டிட்டு உனக்குள்ளே வச்சுக்கோ. இவன் முன்னாடிலாம் சொல்லிகிட்டு இருக்காத. ஒயன் நீ அழகாக தாண்டி இருக்க, உன்னை மாதிரி அழகு யாரும் கிடையாது, நீ அழகு தாண்டி. வா போகலாம். இல்லை சீனியர் வேணா, நான் கிளாஸ் ரூம் போகிறேன். இப்போ சொன்னதுக்கெலாம் நீ அழுவியா ஒயன்? இவன் சொன்னதுக்கெலாம் அழுவியா? சாரி சாரிம்மா என்னை ரொம்ப கொத்திட்டேண்ணா. சரி பயப்படாத ஒன்றும் இல்லை. டே மச்சான் ஏன்டா சொல்லியே கூப்பிட்டு வந்தேன்டா. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்க, எதுவும் ப்ராப்ளம் பண்ண மாட்டானுங்கன்னு. ஏன்டா இங்கே ஜங்குக்கு வந்துட்டானா? டே மச்சான் அமைதியாரு. என்ன என்னடா ஜம்மன்? ஜங்கு எதுவும் சொல்கிறாத, எதுவும் அமைதியாரு. என்னடா நீ சொன்ன பொண்ணு எதுக்கு அழுகுறா? இதோ இந்த தேங்க் தான் நல்லா இல்லைன்னு சொல்லி வச்சுருக்கான், அதனால் அழுதுட்டா. ஏண்டா மனசெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கடா போகிறான் பிடிச்சவன். இவனுக்கு ஜாரா மாதிரி ஒரு மொக்க ஃபிகர் கிடச்சிடுச்சு, அதனால தான் அப்படி சொல்கிறான் போல். ஐயோ ஓவரா போறியடா ஜிம்மன். ஐ மீன் ஐயோ என்ன என்னை பார்க்குறா வேன்? வேன் ஒன்றும் இல்லைம்மா. நாம் போகலாம் சரியா? சீனியர் நீங்கள் போங்க, நான் வரேன். நீங்கள் போங்க சீனியர். என்னாச்சு நீ ஜிம்மன்? ஐயோ இந்த ப்ரொஃபஸர் வேறு இந்த நேரம் தான் என்னை கூப்பிடுவான். சீனியர் நீங்கள் போங்க, கூப்பிட்றாங்களே நீங்கள் போங்க. சரி இவன் சொல்கிறதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதானே சரியா? ரொம்ப அழகுதாம்மா. உண்மையாக சொல்கிறேன், நீ அழகுதான். நான் போயிட்டு வரேனே, நீ கேண்டல் சாப்பிட்டுட்டு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சரியா? சாப்பிடணும் புரியுதில்ல? நாளையிலேருந்து வேறு பாஸ்டிங்.
2 days கண்டினியூவாக இருக்கும். தென் ஒரு நாள் தான் நீ பிரேக் விடுவேன். ஸோ சாப்பிட்ருமா. அப்படியே இருந்தால் எப்படி? சரி நீ இருக்காத எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டியர்ஸ்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு சரி நான் வந்துடுறேம்மா குயிக்காக வந்துடுறேன். என்ன டேய் கொஞ்சம் பார்த்துக்கோங்கடா, சைனீஸ் கூப்பிட்டு போய் மட்டும் கொஞ்சம் பார்த்து பயப்படுவாடா. சரி மச்சான். என்னடா பாரு, சும்மா பேருக்கு அண்ணின்னு சொல்லக்கூடாது. ஐயோ இவன் வேற கோத்து விட்டு போகிறானே, இவன் வேற முறைக்கிறானே. டேய் இது டைம் பொண்டாட்டிட்டா, நீ ஏன்டா உருகிட்டு இருக்க? மாமா இதுக்கும் எனக்கும் மாமா 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 ப்ளீஸ் மாமா சொன்ன கேளுங்க. உண்மையாக நான் பேசக்கூட இருந்தேன். இந்த சீனியர் தான் வந்து பேசினாரு. எப்பயுமே அவர் தான் மாமா கொஞ்சம் என்னடி எப்பவுமே வந்தால் கொஞ்சம் டே மச்சான் காலேஜ்டா. மேரேஜ் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அமைதியாரு லிமிட்டாருடா. டே மாமே டிஜேக்கு சொல்கிறா. டே மாமே என்ன அவன் பொண்டாட்டி உனக்கு எல்லாருக்கும் தெரியணும்னு நீ நினைக்கிறேன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கடா. சி இவ்வளோலாம் பொண்டாட்டின்னு தெரிஞ்சா எனக்கு அசிங்கோடா. ஏய் கிளம்புடி, நான் உன்னை எங்கே எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும். கிளம்பு. ஆமாம்மா நீ போம்மா, அவன் தான் கிளம்புன்றான்ல. ஜங்குக்கண்ணன் எதுவாக இருந்தாலும் 2 பேர் வீட்டில் போய் பேசிக்கோங்க போங்க அப்படி சொல்லிட்டு அமுச்சு விட்டுருப்பான். ஸோ இங்கே ஒயன் அழுதுட்டு தான் இருந்திருப்பா. ஜிமின் கொஞ்ச நேரத்தில் வந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்துருப்பான். ஒயனுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்திருக்கும். ஜிமின் என்னாச்சு கேட்டிருப்பான். பட் ஜிமினும் ஒயனும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. இது தாங்க தூரத்துலேருந்து பார்த்துட்டு கரெக்டாக இப்போ ஒயனுக்கு ஒரு கால் பண்ணுறான். என்ன அம்மா கூப்பிட்றாரு. சீனியர் ஒரு நிமிஷம். சரி ஒயன் சொல்லுங்க மாமா. எப்படி அவங்க கூட சிரித்து பேசிகிட்டு இருந்த? ஃபோன் எடுத்துட்டு ஓ ஆமாம் பா டூ வை ஃபோனை அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான். இங்கே ஒயனுக்கு அகெயின் அழுகையாக வருது. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஒயன் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருப்பா. ஏன்னா ஜிமின் கூட வண்டியில் போகணும் அப்படின்னு எதாவது ஜிமின் சொல்கிற போகிறான்னு சொல்லி சீக்கிரமாகவே கிளம்பியிருப்பா. ஸோ இல்லை வேலை எனக்கு ஜிமின் சீனியர் கூட வண்டியில் வரல, நான் அதுக்கு கூட மாமா ஏதாவது சொல்லுவார் அப்படி சொல்லிட்டு வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கா. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே தாங்க பின்னாடி வந்திருப்பான். மாமா என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க? எப்பவுமே லேட்டாக தானே வருவீங்க? ஏன் லேட்டாக வந்தால் கொஞ்ச நேரம் வீடியோ கால் அவங்ககிட்ட அப்படி இப்படின்னு பேசலான்னு இருந்தியா? மாமா ஏன் மாமா அப்படி பேசுகிறீங்க? ஃபஸ்ட் இப்படி பேசுகிறத நிறுத்துறீங்களா? ரொம்ப அசிங்கமாக இருக்குது மாமா. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். யார் சொன்னா? நீ அப்படிப்பட்ட பொண்ணை தாண்டி அப்படிப்பட்ட பொண்ணு தான். மாமா என்னை பேச எப்படி மாமா உங்களுக்கு மனசு வந்துச்சு? ஏன்னா நீ பண்ணுறடி சொல்கிறேன். அவன்கிட்ட வந்து போய் கேட்டிருக்கியோ ஜிமின் என் புருஷன் இது மாதிரி புருஷன் இல்லை புருஷன் சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா காதலிக்கணும்ல அவனை. மாமா என்ன பேசுறீங்க மாமா? அப்படிதான் எதுவுமே இல்லை. நடிக்காத. காலேஜுக்கே தெரியும் ஜிமின் உன்னை லவ் பண்ணுறானே, உனக்கு தெரியாதா? தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஏன் முன்னாடி லவ் யூலாம் சொல்லிக்க மாட்டியோ? தனியாக சொல்லிப்பியா? எப்படி மொத்தம் கொடுத்து சொல்லிப்பியா? ஆமாம் ஜிமின் சீனியர் நீங்கள் தான் மாமா என்ன பார்த்துருக்கணும். காலேஜில் அவ்வளோ புள்ளிலாம் பண்ணுவான் அந்த ஜிமின் சீனியர். இப்போ கரெக்ட். நீ இருக்கிற வேண்டிய இடத்துல அவன் இறந்துட்டான், இதுக்கப்புறம் அவனே இருந்துக்கிட்டோன்னு சொல்கிறியா? ஆனால் நினச்சி விட நீ ரொம்ப கேவலமானவடி, ரொம்ப கேவலமானவ. உங்கள் அப்பா சொன்ன மாதிரிலாம் நீ ரொம்ப உத்தமையோ நல்லவையெல்லாம் கிடையாது. எனக்கு என்ன தெரியுமாடி, ஒரு மாதிரி மாதிரி மூஞ்சிலே கேவலமானதுமா தோணுது. கட்டின புருஷன் தாலி இருக்குது, எவன் கூடயோ அப்படி இப்படின்னு இருக்க. மாமா நிறுத்துங்க, மாமா நிறுத்துங்க. எல்லாமே ஒரு லெவல் தான். என்ன தப்பு பண்ணிட்டேன் நான்? அப்போ நான் யார்கிட்டயும் பேசக்கூடாதா? அங்கே எனக்கு இருக்க ஒரே ஒரு நல்ல பியூரான சோல் ஜிமின் சீனியர் மட்டும்தான். அவர் கூட வச்சு பேசுகிறீங்க. அவர் என்ன எவ்வளோ நல்லா பார்த்துருக்காரு தெரியுமா? அவர் கூட பேச எப்படி மாமா உங்களுக்கு மனசு வந்துச்சு? நல்லா பார்த்துக்கிறானா?
நல்லா பார்த்துக்கிறானாடி அப்படி சொல்லிட்டு அப்படியே பெட்லேயே தள்ளுறாரு. மாமா மாமா கழுத்து மாமா மாமா வேணுங்க மாமா, இல்லை நல்லா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கடன் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அவுக்குறான். அவுச்சு இப்போ மேலே மட்டும் எதுவும் இல்லாமல் மாமா 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 வலிக்குது மாமா 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 வலிக்குது, நானும் பார்க்குறேன்டி, நானும் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஓவராக பண்ணுறான். சரி கொஞ்ச நேரத்தில் வாங்கி தள்ளி விட்டுருப்பா, வேண்டாம் மாமா இப்படி பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு பொண்டாட்டி இல்லைல்ல, என்னை தொடாதீங்க, வெளியே போங்க மாமா. நான் ஏண்டி போகணும்? இந்த தாலி இருக்குல்ல தாலி, ஐயோ அப்போ நான் உங்கள் பொண்டாட்டி தானே? இல்லை இருக்கிற வரைக்கும் தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு தள்ளிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். ஸோ இப்போ கிளப்பில் தான் தயம் அவ்வளோ குடிச்சிட்ருக்கான். ஸோ இப்போ தயம் சைனீஸ் தான் கால் பண்ணுறான். மாமே வந்து கூப்பிட்டு போடா, எனக்கு அவள் கூட இருக்கவே அருவருப்பாக இருக்குடா, கேவலமாக இருக்குது, இது மாதிரி ஒரு கேவலமான பொண்ணுக்கு தாலி கட்டியிருக்கேன்னு, நீ கொஞ்சம் வந்தேன் நம்ம பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு என்னை கூப்பிட்டு போறியாடா மச்சான், தூக்கமாக வருதுடா தலாலாம், டேடி எவ்வளோடா குடிச்சிருக்க பரதேசி, இருடா வரேன் அப்படி சொல்லிட்டு சைனீஸாக வந்திருப்பான். டே மச்சான் ஜேகே, நீ தாண்டா நல்லவன், இந்த சைனீஸ் இருக்கான்ல எனக்கே துரோகம் பண்ணிட்டான்டா, என் பொண்டாட்டிய ஜிமின் கூட விடுறான்டா இவன், டேய் நீலாம் ஒரு நண்பனாடா, என் பொண்டாட்டிடா, டேய் இவ்வளோடா குடிச்சு தொலைஞ்ச, தூக்குடா இவனை அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு போய் ஹாஸ்டல் தான் உட்கார வச்சுருப்பாங்க. டேய் என் பொண்டாட்டிடா, டேய் உன்னை கூப்பிட்டு போய் ஃபஸ்ட்டு பாத் பண்ணி கூட்டுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கூப்பிட்டு போயிட்டு நல்லா ஷவரை திறந்து விட்டுருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் தயாங்க்கு நல்லாவே தெளிஞ்சிட்டு வந்து உட்காந்துட்ருக்கான். சொல்கிறா சைனீஸ் அடிக்காத, டே மச்சான் சத்தியமாக நான் பார்க்கலடா, என்னை நம்படா, இதுக்கு மேலே நான் எவ்வளோ சத்தியம் பண்ணணுன்னு தெரில, உண்மையா மாமே எனக்கு, டேய் நான் இப்போ உனக்கு துரோகம் பண்ணணுன்னு நினைப்பேன், டேய் ஜிம்மின்க்கு தெரிஞ்சிருக்காதடா, அவனுக்கு நான் சொல்லி இல்லைடா வேணாம், அவன் என்னடா தப்பு பண்ணான், எல்லாம் வீட்டில் ஒருத்தி இருக்காள அப்போ பொண்டாட்டின்னு ஒரு கேவலமானவள் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காள அவள் தான், டே மச்சான் ஜிம்மின் வந்திருக்கான், அவன் வேறு நான் பார்த்தாலே எரிச்சலாக இருக்குடா, டே மச்சான் என்னடா என்ன, டேய் என்னடா இங்கே இருக்க, அவ்வளோ வரமாட்டியே, இப்போ என்ன புதுசாக வந்திருக்க, இல்லைடா சும்மா தான், ஏன் வரக்கூடாதா, இல்லை மச்சான் இப்போலாம் இல்லை, இப்போ கூட அவகிட்ட தான் ஃபோன் காலில் பேசினேன், டே அவனை எடுத்துடா, டேய் ஜிமின் வாயன் வெளியே போகலாம், டேய் இருங்கடா உங்ககிட்டலாம் நிறைய சொல்லியிருக்கேன், தயங்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை, அவன் எங்கடா சொல்கிறதுக்கும் ஸ்பேஸ் தர மாட்டான், டேய் ரொம்ப நல்லா பண்ணுறா, நீ ஏன்டா மூஞ்சில் வச்ச மாதிரி நல்லாவே இல்லைன்ட்ட, உண்மையே நல்லா இல்லையாடா, எனக்கு தெரியல மச்சான், ரொம்ப அழகாக இருக்காடா, அவள் கண்ணே அவ்வளோ அழகாக இருக்குது, அவள் பேசுகிற அந்த வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஐயோ குழந்த மாதிரி கொஞ்சம் பேசுகிறாடா, ரொம்ப கண்ணை சிமிட்டி பாப்பா, ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பொண்ணு, டேய் அவ்வளோலாம் பிடிக்காதுன்னு எந்த பையனும் சொல்ல மாட்டான்டா, ஆனால் நீ தான் சொல்கிற, சரிடா எவ்வளோ கேரக்டர் கேவலமாக இருந்தா, டேய் எப்பட்றா எப்பெல்லாம் சொல்கிற, அவளுக்கு எதுவும் தெரியாதா, ஒரு குழந்தடா அவளுக்கெல்லாம், மச்சான் நான் ஒன்று சொல்லிட்டா, சொல்லாமான்னு தெரில, ஆனால் உண்மையாக எனக்கு கிடைக்க போகிற பொண்டாட்டி ரொம்ப நல்லவடா, உங்களுக்கெல்லாம் கிடைச்சவளை விட, டீ பூசம் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, ஒன்றும் நல்லவ கிடையாது, டீ மச்சான் ஒன்று என்னடா ஆச்சு, எதுக்கு நல்லவ கிடையாதுன்ட்டு இருக்க, ஏன் ஜாராக்கும் உனக்கு அதை சண்டையா, ஜாரா மேலுக்கு கோவத்தெல்லாம் இப்படி காட்டிகிட்டு இருக்கியா, அப்படி இல்லைடா எனக்கெல்லாம் இப்போ ஜாராவை பிடிக்கிறதும் இல்லை, ஏன் மச்சான் இப்படி ஜான் கூட பேசுகிறாளா என்ன, டீ அது
எனக்கு தெரிலடா, அவளை பிடிக்கல. அப்புறம் வேறு யாரை பிடிச்சிருக்கு? அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. டேய் என்னடா ஆச்சு இவனுக்கு? ஏன்டா அப்படி சிடுசின்னு இருக்கான்? டே ஜிம்மன், நீ வாடா, நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம் வா. டே ஜேகே என்னடா என்னையை கூப்பிட்டுருக்கா? வா வாண்ணே. டே மச்சான், டே தயம், நீ நாளைக்கு வாங்கிட்டு வந்தாலாம் பேசுடா. நீ சொல்லு ஜிம்மன் அப்படின்னு சொல்லுடா. ஓ, லவ் பண்ணுறதுலாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டியாடா? சொல்லிட்டேன்டா. எப்போ? டே அது இன்றைக்கி ஈவினிங் தான். அவள் காலேஜ் விட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போகணுன்னு நினச்சாளா. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் அவளை சீக்கிரமாகவே டெரஸில் பார்த்து எல்லாமே சொல்லிட்டேன். என்ன சொன்னான்? டேய் அத்தை விட்றா, நீ சும்மா அதையே கேட்டுட்ருக்காத. ஓ, இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறான்னா ஓகே சொல்லிட்டாளா? டேய் அது ஓகேவும் கிடையாது, ஓகே இல்லைன்னு கிடையாதுடா. ஆனால் நீ ஒன்று மட்டும் சொன்னான். அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஜிம்மன். டேய் வேறு என்னடா மச்சான் வேணும்? அவ்வளோ மாதிரி பொண்ணெல்லாம் கிடைக்க. டேய் அப்போ தாண்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டா, அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு. டேய் வேணாண்டா, நல்லவே இல்லை. திருப்பி சொல்கிறேன் மச்சான், வேணாம் வேணாம் வேணாம். பேசாத, வேணாம். டேய் என்னடா என்னடா ஆச்சு இவனுக்கு? எவ்வளோ ஹாப்பியாக சொல்லிட்டுருக்கேன். டே நீங்களாம் ஏன்டா ஹாப்பியாக மாட்டீங்க? சரி வாங்க, நீங்கள் ஏன் ட்ரீட் தான். டே மச்சான் வா கிளம்பலாம். டே வேணாம் விட்டுரு. டே என்னடா உனக்கு என்ன அவளை பிடிக்கலையா? சரி நான் நாளைக்கு பேச வைக்கிறேன். டேய் அவள் பொண்டாடிடா.